என்னண்ணே, என்ன முடிவு பண்ணிருக்கிய? நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதாம்மா, நம்ம ரிசப்ஷன் ஒன்று வச்சிருவோம். சரிண்ணே, மண்டபம்லாம் பாத்துட்டியா? இல்லம்மா, இனிமே தான் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணணும். ஏனே, இந்த வாரத்திலேயே நீ ரிசப்ஷன் வைக்கணுங்கிற, அப்புறம் மண்டபம்லாம் இன்னும் புக் பண்ணாம வச்சிருக்க? அதெல்லாம் டக்குன்னு புக் பண்ணிடுவேம்மா. உங்களுக்கெல்லாம் சம்மதமானு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். எங்களுக்கெல்லாம் சம்மதம் தான், உன் பொண்ணுக்கு சம்மதமானு கேட்டுக்கோ. எல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு அவ சொல்ல போறா. அவ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டா. ஏன், உங்க பொண்ணு மேல அம்புட்டு நம்பிக்கையோ? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, கல்யாணம் பண்ணும்போது வேணான்னாங்க, அதனாலதான் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னன்னு கேட்டு என்ன ஆக போகுது? வேணான்னு சொன்னா பிரிச்சு வச்சிருவீங்களா என்ன? மைனியே மாறும்போது அவங்க பொண்ணு மாற மாட்டாங்களா? சரிம்மா, கல்யாணத்துக்கான செலவு. அண்ணே, உனக்குதான் நல்லா தெரியும்ல, கல்யாணம் வந்து பொண்ணு வீட்டுல தான் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்ப இது ரிசப்ஷன் தானே? மாப்பிள்ளை வீட்டுல தானே ரிசப்ஷன்லாம் வைப்பாங்க, கல்யாணம் தானே பொண்ணு வீட்டுல வைப்பாங்க. ஆல்ரெடி தாலி கட்டி முடிச்சாச்சு, ரிசப்ஷன் தானே, நீங்க வைங்க. போடு சக்க. பொண்ணு ஒன்றும் இல்லாமல் கொடுத்துட்டு ரிசப்ஷனை எங்கள் தலையில் கட்டலான்னு பார்க்குறீங்களா? வீடு வேணா நான் என் மைனி சொல்கிறது கரெக்டு தான். கல்யாணம் முடிஞ்சு போச்சு, ரிசப்ஷன் தானே. இருந்தாலும் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒன்றும் செலவு பண்ணலையே, பொண்ணையும் சும்மா தானே அனுப்பி வச்சியே. ஏதோ ஒரு 5 சவரம் தான் போட்டியே, அதனால தான். அப்போ ரிசப்ஷன்லாம் வச்சோம்னா குறைஞ்சது ஒரு 10 லட்சமாவது செலவாகும். பெரிய ரிசப்ஷனாவது தான் பண்ணணும், கல்யாணமும் பண்ணல, அதுக்காக சொல்றேன். வேணும்னா நம்ம 2 பேரும் பாதி பாதி பண்ணிப்போமா? பாதி பாதியா? அது எப்படி மைனி முடியும்? ஒண்ணு பண்ண நீங்க பண்ணணும், இல்ல நான் பண்ணணும். பாதி பாதியா பண்ணா நீ எது பண்ண நான் எது பண்ணேன் அப்படின்ற வாக்குவாதம் தான் வரும். நீங்க கல்யாணமும் பண்ணல, அதனால ரிசப்ஷன் ஆகுது. சரி, அப்ப நீ ரிசப்ஷனும் பண்ணாம தான் இருக்க, அப்ப நீ என்ன பண்ண போற? எனக்கு வேற வேணையே வேணாம், நம்ம வீட்டுல உள்ளதுங்களே போதும் போல. அண்ணே, நீ சொல்றது புரியுதுமா, ஆனா ரிசப்ஷன் ஃபுல்லா என்னால பண்ண முடியாது. என்கிட்ட அம்புட்டு காசெல்லாம் இல்ல, உனக்கே தெரியும். எனக்கு இப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் செலவாச்சு. இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. சரி, ரிசப்ஷனாவது சிம்பிளா வைக்கலான்னு பார்த்தா நீ கிராண்டா பண்ணணுங்கிற. அந்த அளவுக்கு சத்தியமா என்கிட்ட காசு இல்ல. நீயும் சேர்ந்து பாதி எடுத்துக்கிறதா இருந்தா கிராண்டா பண்ணுவோம். சரிண்ணே, அப்படியே 2 பேரும் சேர்ந்து செய்யறதா இருந்தா எப்படி சேர்ந்து செய்யறது? பணத்தை ஒன்னா கொட்டி 5 லட்சமா தனியா பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணணுமா? அப்படி சொல்ல வரலமா. இப்ப மண்டப செலவு உன் செலவா இருந்தா சமையல் செலவு டெக்கரேஷன் செலவுலாம் நான் எடுத்துக்கிறேன். அப்படி நீ மண்டப செலவு நான் எடுத்துக்கிறதா இருந்தா நீ மற்ற செலவெல்லாம் நீ எடுத்துக்கோ. என்ன கரெக்டா இருக்குமா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஏன்டி இந்த மாதிரியே பண்ணிடுவோமா? மொத்தமா ரிசப்ஷனுக்கு செலவாக போறது மண்டபம், சாப்பாடு, டெக்கரேஷனு, அண்ணன் இந்த முகூர்த்தப்பட்டு, அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணுமே, அதெல்லாம் யார் வீட்டு செலவு? அதானே, அதை விடுவாளவ. எப்போதும் போல கல்யாணத்துக்கு மாதிரி உங்க வீட்டுல பொண்ணு வீட்டுக்கு எடுங்க, நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு எடுக்கிறோம். சரிண்ணே. நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க எடுத்துக்க வேண்டியதான். சரிண்ணே. அப்புறம் முகூர்த்தப்பட்டு எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கணும் சொல்லுங்க. முகூர்த்தப்பட்டு கீதா என்ன விருப்பப்படுறாளோ அதையே எடுத்துக்கலாம். அதுக்கு ஈக்குவலா என் பையனுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடணும். பையனுக்கு எதுக்கு அம்புட்டு செலவு? என்ன மைனி, முகூர்த்தப்பட்டுக்கு இவ்வளவு செலவாகும் போது அப்ப பையனுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ல, வேற சீர்வரிசை அது இதுன்னு. சீர்வரிசையா? ஏன்டி ஆல்ரெடி வீட்டுல பாத்திரம் பண்ட எல்லாம் இருக்கே. அம்மா இருங்க, அதெல்லாம் பழனியில கடந்து துரு பிடிச்சி போய் கிடக்கு. என் அண்ணன் வீட்டுல நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்னவா? அண்ணே, சீர்வரிசையெல்லாம் என்னன்னே, அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? சீர்வரிசையா? பாத்திர பண்டம் வேணும்னா நாங்க கொடுத்துறோம். அதுக்கப்புறம் கட்டிலு, மெத்த, பீரோ இதெல்லாம். அதெல்லாம் நல்ல வாட்ரோப்பா பார்த்து எடுங்கண்ணே. வாட்ரோப்பா? அதானே, மரத்திலேயே செஞ்சிருப்பாங்களே, இந்த செவுத்தோட இப்போ பொருந்திருக்கும்ல. எனக்கு இந்த பீரோ மாதிரிலாம் வேண்டாம், இந்த கபோர்டு மாதிரி இருக்குல்ல அதுதான் வேணும். ஏண்டி கல்யாணம் உனக்கா இல்ல அவங்களுக்கா? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணே, எனக்கு கபோர்டு மாதிரி உள்ளதுதான் வேணும். அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா வீடு கொஞ்சம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். அது சும்மா 1 லட்சம் தானே வரும், அதுக்கு மேலாம் போகாது. 1 லட்சம் ஆகுமா? ஆமாண்ணே, கம்மியா தான் ஆகும். அப்புறம் கட்டிலு, குயின் கட்டிலுன்னு இருக்கும், இல்லைன்னா கிங்கு கட்டிலுன்னு இருக்கும். அந்த 2ல ஏதாவது ஒண்ணு வாங்கி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வரவங்கள்ட்ட நான் பெருமையா சொல்லுவேன். சரிம்மா, வீட்டுல உள்ள கட்டில் பத்தாது, இதுல கிங்கு கட்டில் குயில் கட்டில் வேணுமா? ஏங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் எங்க அண்ணன்ட்டு கேக்குறேன். இந்த உன் மகன் வந்துட்டான், அவன்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கோ. அப்பா அம்மா 2 பேரும் எப்போ வந்தீங்க? இப்பதான் கீதா வந்தோம். நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. அட போனேன், அவனுக்கு உடம்பு சரியில்லாம போய். அச்சோ, என்னாச்சு? அவனால நிக்க கூட முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்லையா? அதெல்லாம் போவே இல்ல. அப்புறம் எப்படி உடம்பு சரியாகும்? அதான் உங்க பொண்ணு இருக்காளே, அவ பாத்துக்கிட்டா. அப்ப சரிம்மா. என்னப்பா திடீர்னு இங்க வந்திருக்கிய? அது வந்துமா, உங்களுக்கு கல்யாணம் ஊரறிய நடக்கல, அதான் ரிசப்ஷன் ஆகுது ஊரறிய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு வந்தோமா. உனக்கு இதுல சம்மதம் தானே? அவ எங்க சம்மதம் சொல்ல போறா? விட்டா இங்க இருந்து ஓடிடுவா.
கீதா உன்னதாம்மா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ரிசப்ஷன் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு இதுல சம்மதம் தானே? கீதா, உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லு, விருப்பம் இல்லைனா அதையும் சொல்லிடு. எனக்கு சம்மதம் இல்லை அப்படிதானே? எனக்கு இதுல சம்மதம். ஈடுபட்ட சிரிக்கி, என் பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்க மாட்டாளாம், வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டாளாம், கொல்ல மாட்டாளாம். இப்ப ரிசப்ஷனுக்கு சம்மதமா? இவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஒண்ணு வேணுங்கிறா, கொஞ்ச நாள்ல வேணாங்கிறா. என்னதான் இவ நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும், நகையும் பணமும் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. அப்புறம் என்ன, பொண்ணே ஓகே சொல்லிட்டா, எல்லாத்துக்கும் சம்மதம் தானே இதுல? கீதா, அப்ப இந்த வாரத்திலே ரிசப்ஷன் வச்சிடலாம்லமா? உங்க இஷ்டம்பா. அப்ப சரிம்மா. அண்ணே, சொல்லுதா. வரதட்சணையா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லாம இருக்கியே? இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு கீதா மட்டும் போதும், இதெல்லாம் தேவையில்லாதது. விடுப்பா, என் தங்கச்சி தானே. அப்படி சொல்லுனே, எங்க அண்ணன்ட்டு நான் கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? கஸ்தூரி, உனக்கு என்ன வரதட்சணை, எத்தனை பவுன் வேணும்னு கேக்குற? ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவ 100 பவுன் கேப்பா, 100 பவுன் உங்களால போட முடியுமா? தங்கச்சி கேட்டா போட்டு தானே ஆகணும். என்ன மைனி, எங்க அண்ணனே வழிய வந்து போட்டாலும் நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிருவீங்க போல. நான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது. நீ கேட்டா உங்க அண்ணன் போடுவாரு, போட மாட்டாரு, அது அவர் இஷ்டம். என் பேச்செல்லாம் கேட்கற ஆள் கிடையாது உங்க அண்ணன். அப்புறம் என்ன, எனக்கு வரதட்சணையா 100 பவுன் வேணும். அதோட இல்லாம கட்டிலு, மெத்த, வாட்ரோப்பு, அப்புறம் என் பையனுக்கு ஒரு புல்லட்டு, இது எல்லாமே வேணும். ஏன் கஸ்தூரி, உன் பையனை எதுவும் தனி கொடுத்து வைக்க போறியா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி பாத்திரம் பண்றேன்னு கேட்டேன், பீரோ கட்டிலு எல்லாமே கேட்கற, போற வரத்துக்கு புல்லட் வேற கேட்கற. எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கு, இல்லாதது கேட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறதே நீ டபுளா ஆக்குனீங்கன்னா அப்போ உன் பையனை தனியா வைக்கிறதானே அர்த்தம். டேய் முரளி. அப்பா, பேசாம உன் மாமனார் கொடுக்கறத வாங்கிட்டு நீ தனியா போயிடு. எதுக்கு அவன் ஏன் தனியா போகணும்? நீ இம்புட்டையும் வாங்கினா அவன் தனியா தான் போவான். இம்புட்டையும் வைக்கிறதுக்கு இங்கெல்லாம் வீட்டுல இடம் இல்ல. எங்க இடம் இல்லாம போகும்? வாங்கி கொடுக்க சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இங்க பாரு, கேட்டா எங்க அண்ணன்ட்ட கேட்கற அப்படி இப்படின்னு நீ சொல்லுவ. இவரும் தங்கச்சிக்காக எவ்வளவு வேணாலும் செய்வாரு. நீங்க வாங்கிக்கோங்க, கொடுத்துக்கோங்க, என்னைய எந்த வேலையும் வாங்காம இருங்க. அப்படி என்ன நீ வீட்டுல வேலை செஞ்சு கிழிச்சிட்ட? ஆமா, நீ கட்டிலு மெத்த எல்லாத்தையும் வாங்கி போடுவியா? எல்லாத்தையும் விளக்குறது துடைக்கிறது யாரு? நான் தானே. அதுக்கு ஒண்ணு அவனை தனி கொடுத்தனும் போக சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. அப்ப எந்த வரதட்சணையும் வாங்காம இரு. அப்படி வாங்கினா நீ தான் எல்லாத்தையும் துடைக்கணும், விளக்கணும், கழுவணும். சரியான பதில். இதுக்கு என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். அது எப்படி? பிள்ளைய விட்டுட்டு நம்மள பாட்டுக்கு எங்கேயே இருந்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அப்ப சரி, உன் பிள்ளைய விட மாட்டேங்கிற, அப்ப வரதட்சணையாவது குறைக்கலாம்ல? அதெல்லாம் முடியாது. அப்ப நீயே தொடச்சுக்கப்பா. என்னையெல்லாம் வந்து துடைக்கணும் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நானும் துடைக்கவே மாட்டேன். சரி சரி, ஆனா 100 பவுன் நகை வேணும். ஆல்ரெடி 5 சவரன் நகை கொடுத்தாச்சு. அப்படியே பொண்ணுக்கு பொண்ணுன்னு ஆசைப்பட்டாருன்னா சும்மா ஒரு 10 சவரன் போதும். காலமும் ரொம்ப கெட்டு கிடக்கு. எவன் எந்த வீட்டுல பூந்து திருடுவான் அப்படி இப்படின்னு ஒன்றும் புரியல. நானும் 2 நாளா பாக்குறேன், நம்ம வீட்டையே நோட்டம் விட்டுக்கிட்டு குறுக்குறுன்னு 2 பசங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் உன் கழுத்துல கிடக்கிற செயினை வச்சுதான் சுத்துறாங்க. அப்புறமா எவனாவது நாங்க இல்லாதப்ப வீட்டுக்குள்ளார வந்தான்னு வையி, மாட்ட போறது நாங்க இல்ல, நீதான். அதனால எதுனாலும் பார்த்து கேட்டுக்கோ. ஆர்த்தி, இந்த ஆள் சொல்றத பார்த்தா நம்ம உசுருக்கே உழ வச்சிருவான் போலயே. சரி, எதா இருந்தாலும் பொறுமையா வாங்கிக்கோ. என்னம்மா, நல்லா யோசிச்சிட்டியா? என்ன முடிவு எடுத்திருக்க? ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 20 சவரன் மருமகளுக்கு போட்டு விடுங்க, போதும். வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். சரிம்மா, நீ சொல்லிட்டீல, அப்படியே போட்டுருவோம். அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க மாமா, சாப்பிடாம கிளம்புறிய? பரவாயில்ல மாப்பிள்ள, இன்னொரு நாள் வந்து கை நினைக்கிறோம். கீதா, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. என்ன கடைசியில ஒன்னும் கேட்காம உட்காந்துருக்கோம். அதுவா இதுவான்னு சொல்லி நம்ம வாய் அடக்குறாங்க. என்னம்மா பேசி நம்மள பயமுறுத்துறாங்க? என்ன 2 பசங்க நம்ம வீட்டுக்கிட்ட சுத்துறாங்கன்னு சொன்னனே? ஆமா. அது உன்னையதான் கேக்குறாங்க, கஸ்தூரி மேடம் இருக்காங்களா அப்படின்னு. எதுக்கு என்னைய கேக்குறாங்க? எனக்கு தெரியலையே. அவங்க இப்படிதான் கேட்டுட்டு வருவாங்க. டபக்கடின்னு மூக்குல மருந்து போட்டுட்டு அப்புறம் கழுத்துல உள்ள செயினை அறுத்துட்டு போயிருவாங்க. இப்பயே வாய் பழந்தா இப்படி பார்த்து சூதானமா நடந்துக்க. அதே நாட்டுல ரொம்ப பண பிரச்சனை அதிகமாயிடுச்சு. அதனால எவன் என்ன பண்றான்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த ஆள் சொல்றதும் சரிதான். கொஞ்ச நாளைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிறதா நம்மளுக்கு நல்லதுப்பா. அப்படியே பத்திக்கிட்டு வருது. நீங்க எல்லாம் என்ன ஜென்மமோ. சரி அத்த, வாய மூடி. நானும் என்னமோ ஏதான் கூட நினைச்சேன். அர்ஜுன் நல்ல மாப்பிளையா இருக்காரு, கையில வேற விரும்பி தொடச்சிட்டாலே அப்படின்றதுனாலதான் என் பொண்ணை கட்டி வச்சேன். இல்லைன்னா என் பொண்ணை எதுக்கு அந்த கேடு கட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அத்த, வாய மூடி. அப்படியே பெரிய உங்க அண்ணன் யோக்கிய மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. உங்க ஆத்தகாரி என்ன தவளத்து வச்சிருக்கா உங்கள? சரி, ஒன்னும் உருப்படி கிடையாது. ஆனா ஒன்னுடி, நீ உங்க அண்ணனும் சரி,
அவ புருஷனையும் பொண்டாட்டியும் வளைச்சு போறதுல பெரிய ஆளா இருக்கீங்க. நீ உன் புருஷனை வளைச்சு போறதுல பெரிய ஆளா இருக்க, அதே மாதிரி அவன் தான் பொண்டாட்டியை கைக்குள்ளார வச்சுக்கிறதுல பெரிய ஆளா இருக்கான். இப்பதானே தெரியுது மைனியோட கூட எங்கடா காணமேன்னு. அத்தை, என்னை என்ன வேணாலும் பேசுங்க, எங்க அம்மாவை எதுவும் பேசாதீங்க. ஓஹோ, உங்க அம்மாவை பேசவும் கோவம் வருதோ? யார் அம்மாவை பத்தி பேசினாலும் பொண்ணுங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. எங்க அண்ணன் பண்ணதை உங்க பொண்ணே நம்பாத போது நீங்க எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பேசுடி பேசு. ஏன் பேச மாட்டேன்? இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலதான் நீ இப்படி வாய்க்கிலேயே பேசுற. அதுவே உன் அண்ணன் தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் இருக்குடி உங்களுக்குலாம். சே, மானம் கெட்ட குடும்பம். அத்தை, என்ன என்கிட்ட குரல வசதி பேசுற? என்ன ஆனாலும் உன் அண்ணன் என் பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போனவன் தான். இதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அப்படியே அவன் ஒன்றும் பண்ணலன்னு நீங்க நிரூபிச்சாலும் அதுல கண்டிப்பா ஏதாவது பணம் கொடுத்து ஏதாவது சமாளிச்சிருப்பீங்க. உண்மையாலுமே ஏமாந்து நிக்கிறது என் பொண்ணு தானே. உனக்கு என்னடி வந்துச்சு? ஆனா நல்லா என் பிள்ளைங்களை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு 2 பேரும் என்ன ஆட்டம் ஆடுறீங்க. அத்தை, தப்பா பேசாதீங்க. சத்தியமா எங்க அண்ணன் அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது. ஒன்னே வரட்டும். கண்டிப்பா அவன் தான் தப்பு பண்ணிருக்காங்க நிரூபிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து பேசிக்கிறேன். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்பிக்கையோட இருங்க. வந்து சேர்ந்ததும் சரியில்லை, இருக்கிறதும் சரியில்லை. இன்னும் நீ என்னத்தை கொண்டு வந்து இழுத்து விட போறியோ தெரியல. ஆமா, சண்டையில நான் கேட்க மறந்துட்டேன். என்னமோ உனக்கு உடம்பு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறான். நீ தானடி சொன்ன உனக்கு தான் உடம்புல குறைன்னு. அப்புறம் எப்படி இப்ப உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க? என்ன நீயும் உன் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட எதையும் மறைக்க பாக்கிறீங்களா? ஒழுங்கு மரியாதையா உண்மை என்னங்கறத நீ இப்ப சொல்லணும். எனக்கு தெரியும்டி, குறை ஓ மேலதானே. அந்த பையலும் சரியில்லை, சரியான கிறுக்கு பிடிச்சி அலையிறான். அதுவும் ஓ மேல. நான் உன்னைய திட்டுறத பாத்துட்டு உன் மேல எந்த குறையும் இல்ல அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு எடுத்துறான் அவன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்த, சத்தியமா எனக்கு எந்த குறையும் இல்ல. அப்புறம் எதுக்கு நீ உனக்கு குறை இருக்குன்னு சொன்ன? அது அப்ப இப்ப என்கிட்ட போய் சொல்ற. நான் கேட்க வந்தப்ப எனக்கு தான் குறை, எனக்கு தெம்பில்ல அப்படி இப்படி நீ தானே சொன்ன. ஆமாத்த, ஆனா அது எப்படி அப்படியே 10 நாள்ல அப்படியே உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு வந்துடும்? எனக்கு பார்க்கும்போது ஒன்றும் தெரியலையே. அதே உடம்பு தான் இருக்கு, கொஞ்சம் கூட ஏறவும் இல்ல. சாப்பாடும் அதே மாதிரிதான் சாப்பிட்ற. மருந்து மாத்திரை எல்லாம் கூட கொடுக்கல. என்ன என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஏதோ நான் என் பொண்ணு விஷயத்துலதான் ஏமாந்துட்டேன். ஆனா உன் விஷயத்துல நான் ஏமாறதா இல்ல. ஏதாவது எனக்கு தெரியாம நீங்க பண்ணீங்க, அப்புறமா எனக்கு தெரிய வந்துச்சுன்னு வையே, அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரி, மானம் கெட்ட குடும்பம். எங்க அண்ணன் மாட்டிக்கிட்டு முடிக்குது. அப்பவே நான் பொண்ணு கேட்க வரும்போதே அப்படியே நக்கால சிரிச்சும் போதே நினைச்சேன். இப்ப நானும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். எல்லாம் என் நேரம். பொண்ணை மட்டும் கொடுத்தா மட்டும் போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் உன்னை பெத்து வச்சிருக்கேன் பாரு. அவன் தான் எனக்கு இவதான் வேணும்னு உன்னைய பிடிச்சு கட்டினான். வந்து 1 வருஷம் ஆக போகுது. வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க? ஒழுங்கா உன் புருஷன் கூட வாழ்றியா இல்லையா? இல்ல நீயும் எவனையாவது? அம்மா, சே, இவனை அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. டேய், என்ன வார்த்தை பேசுற? நீ மட்டும் வாழ வந்த மருமகள்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? எனக்கு தெரிஞ்சு நீ இவளை கண்மூடித்தனமா நம்புறதும் தப்புதான். யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் இப்பவே சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சி வாழ்க்கை தான் இப்படி தரங்கிட்டு போயிடுச்சு. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நீ இவளை டைவர்ஸ் பண்ணாலும் சரிதான். உனக்கு என்னம்மா கிறுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா? ஆமாண்டா, உன் வாழ்க்கைக்காக நான் எல்லாம் போராடுறேன். எனக்கு தானே கிறுக்கு பிடிச்சிருக்கு. நீ என் வாழ்க்கைக்காக நீ ஒன்னும் போராட வேணாம். என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. தேவையில்லாம உள்ளார புகுந்து கெடுக்காம இருந்தா சரிதான். யாரு நானு? நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறேனா? ஆமாமா, இப்படியாம்மா பேசுவ? எனக்கு முன்னாடி அவன் அண்ணன் பொண்ணு. ஏன் தான் அவன் மேல இவ்வளவு வெறுப்ப காட்டுறியோ என்னமோ. அப்படி அவ என்ன பண்ணிட்டா அவன்கிட்ட? நீ சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் அமைதியா நிக்கிறாள். அதனாலதான் நீ உனக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சு. எய்த்துக்கிட்டு பேசியிருந்தா இந்நேரம் என்னென்ன பேசியிருப்ப. அப்படி இருந்தாலும் வாய் அடிச்சு அமைதியா போயிருப்ப. இவகிட்ட ஏதாவது பேசினா நம்ம தான் கேவல்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிருப்ப. போனா போதுன்னு அவ அமைதியா நிக்கிறாள். அவளை சொல்லணும், படிச்சவ அவ. அதனாலதான் அவ அமைதியா நிக்கிறா. உன்னை மாதிரி படிக்காத முட்டாள் கிடையாது. இப்ப என்ன சொல்ல வர? நான் படிக்காம பட்டி கட்டான மாதிரி இருக்கான்னு சொல்றியா? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதாம்மா இருக்கு. நீ யாருமா என் பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்கு? முதல்ல இந்த மாதிரி பேசுறதா இருந்தா என் ரூமுக்கே நீ வரக்கூடாது. ஏன் சொல்ல மாட்டேன்? பெத்த அம்மா நானு. என்னைய விட இப்ப அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டா. என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என் பொண்ணு வாழ்க்கையை சீரடிச்சதும் இல்லாம என் பையன் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கணுமா? முடியாது. அந்த அர்ஜுன் நல்லவனா கெட்டவனா எனக்கு தேவையில்லை. இனிமே என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதான் நான் நினைச்சுக்கிறேன். உன் வாழ்க்கையாவது நான் திருத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ இவளை கொண்டு போய் அவ அம்மா வீட்டுல விட்டுரு. உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எண்ணி 10 மாசத்துல அவ எனக்கு குழந்தைய பெத்து கொடுப்பா. ஏமா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்குதான் எந்த குறையும் இல்லைன்னு நான் சொல்றேன்ல. அப்போ இதுக்கு முன்னாடி அவ சொன்னாலே எனக்கு தான் குறை இருக்குன்னு, அது பொய்யா? ஐயோ, அப்பா அவ சும்மா செக்அப் பண்ணும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? எனக்கு தெரியும்டா, நீ என்கிட்ட மறைக்கலான்னு பாக்குற. நான் அவளை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறதுனாலதான். நம்ம இதை சொல்லாம இருந்தாதான்
தேன வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லாம இருக்கலாம்ல. ஐயோ இல்லம்மா, நிஜமாலுமே ரிப்போர்ட்ல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேணும்னா அவளோட ரிப்போர்ட் தரேன், நீ எந்த டாக்டர்கிட்ட வேணா வச்சு போயிட்டு பாரு. நான் யாரையும் நம்ப மாட்டேன். நம்பின வரைக்கும் போதும். நம்பிதான் என் பொண்ணு வாழ்க்கையை கொடுத்துட்டு இறந்துக்கிட்டு நிக்கிறேன். நீயே கூட டாக்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரிப்போர்ட் வாங்கி காசு கொடுத்துருந்தீனா. இங்க பாருமா, உன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அர்ஜுன் மேல எந்த தப்புமே இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன் தேனு. நானும் ராஜாவும் போய் அவங்க அன்னைக்கு தங்கி இருந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணிட்டோம். எல்லாம் பக்காவா தெரியுது. அவ தான் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான்னு. கண்டிப்பா அர்ஜுன் மேல எந்த தப்பும் இருக்காது. நீ இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் நம்பிக்கிட்டு இருக்கணுமா? நீ நம்புறியோ நம்பலையோமா, இதுதாம்மா உண்மை. அர்ஜுன் இப்படி பண்ணாருன்னு சொன்னியே, அதுவே ஃபர்ஸ்ட் போய் அவரை காரணம் காட்டி என் பொண்டாட்டியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச, கண்டிப்பா நாங்க 2 பேரும் தனி கொடுத்தனா தான் போவோம். என் மகனை அந்த அளவுக்கு இவ கைக்குள்ளார போட்டு வச்சிருக்கா. என் மகன் என்கிட்டே போய் சொல்றான் இவளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு. இப்போ வந்துட்டு நான் இவங்க 2 பேத்துக்குள்ளார பேசினேன்னா கண்டிப்பா நான் தான் கெட்டவளாட்டம் தெரிவேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இவளை என் மகன் கிட்ட இருந்து பிரிச்சு வேற கல்யாணம் பண்ணி வைக்கல, என் பேரு தேவி கிடையாது. ஏண்டா ஏண்டா என் நிலைமை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என் பொண்ணு வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சே. ஊர் உலகெல்லாம் என்ன பேச்சு பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு கம்பீரமா நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்ணுவார் நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. அவர் அப்படி பண்ணவும் சரி உன் வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கட்டும்னு நினைச்சதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன். ஆனா நீயும் எங்களை எப்படி எடுத்துரிஞ்சு பேசினா நான் எங்க தாண்டா போறது? எங்களை பத்தி கவலைப்படல, எந்த தப்பும் இல்லம்மா. அதுக்காக அடுத்தவங்களை கேவலமா பேசுற பாரு, அதுதாம்மா ரொம்ப தப்பு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. தேனு, மாமா அத்தை என்னை எவ்வளவு பேசிட்டாங்க. நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாத தேனு. யார் என்ன சொன்னாலும் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். மாமா